ஹாய் யூஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற பொங்கலுக்கு 6 நாட்கள் தொடர்ச்சியாக லீவ் விட்ருக்காங்க. அதாவது 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் லீவுங்க. 14, 15, 16 ஆல்ரெடி பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் எல்லாருக்குமே லீவுங்க. இது பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி மட்டும் வெள்ளிக்கிழமை வருது. இது ஒர்க்கிங் டேவாக வரத்தால சில அரசு துறை அதிகாரிகளும் அதேமாரி பள்ளிக்கல்வித்துறையிலேருந்தும் வெள்ளிக்கிழமை லீவ் விட்டா எல்லாரும் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்னு 6 நாள் தொடர்ச்சியாக லீவ் வரும், பொங்கல் சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படின்னு கேட்டுக்கிற பேரில் இப்போது வந்து வெள்ளிக்கிழமையும் லீவு அனௌன்ஸ் பண்ணியிருக்கத்தால 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் எல்லாருக்கும் லீவ் கிடைக்குதுங்க. சென்னையிலேருந்து கொண்டாடுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும், ஆனால் ஊருக்கு தொலைதூரம் போய் கொண்டாடுறவங்களுக்கு, கிராமப்புறத்தில் போய் கொண்டாடுறவங்களுக்கு அவங்களுக்கு 2 நாள் லீவு கிடைச்சா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ 6 நாள் தொடர்ச்சியாக லீவ் விட்ருக்கத்தால அவங்க குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு இது ஒரு ஏதுவான இதுவாக இருக்குங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் இந்தமாரி நேரத்தில் வந்து கிராம பகுதிகளில் ஜல்லிக்கட்டு, எருது விடும் விழா இதுமாரி நிகழ்ச்சிகள்லாம் வீர நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுங்க. இது வந்து இளைஞர்கள் கலந்துக்கிறதுக்கும் வசதியாக இருக்குங்க. ஏன்னா 2 நாள் லீவுன்றது பத்தாது, 6 நாள் லீவு வர்றதால இளைஞர்கள் இந்த வீர நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பரிசுகள் வெல்றதுக்கும் இது ஒரு ஏதுவான அம்சமாக பார்க்கப்படுதுங்க. பொங்கலுக்கு 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக 6 நாட்கள் விடுமுறை வர்றதால இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கோசரம் சனிக்கிழமை 25ஆம் தேதி அரசு அலுவலகங்களும் அரசு பள்ளிகளும் இயங்கும்னு அறிவிச்சிருக்காங்க. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள்.